நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம் ராணியம்மா, இந்த ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஆ God, நான் இப்போ ஒரு ட்ரிங்க் குடிக்கலன்னா நான் அப்படியே டென்ஷன் ஆயிடுவேன். ஆனா இந்த வீட்டில் தான் ட்ரிங்க் எடுத்துக்கவே கூடாதே. ஐடியா. ஹே யூ, கம் ஹியர். கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? கிஃப்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கு. ஓகே, கோ. ஓகே மேடம். ஹலோ, என்னங்க? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? ராணியம்மா, தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிடு. உங்களை மன்னிக்கணுமா? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? எங்க இருக்கீங்க? என்னன்னு சொல்றது ராணியம்மா, அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவருக்கு உதவி செய்யறதுக்காக நான் அங்க போய்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப எமர்ஜென்சியான கேஸ். ராணியம்மா, தயவு செஞ்சு நீ அழாத. இங்க பாரு, இப்போ உன்னோட நிலைமை என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ப்ளீஸ், தயவு செஞ்சு கண்ணை தொடச்சுக்க. சரி ராணியம்மா, நான் திரும்பி வந்துடுறேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்க சொல்றேன். ஆனா நீ அழுத என்னால தாங்க முடியாது ராணியம்மா. என் ஃப்ரெண்டுக்குன்னு வேற யாரும் கிடையாது. இருந்திருந்தா நான் மேனேஜ் பண்ணிக்க சொல்லியிருப்பேன். பாவம், அவன் இந்த ஊர்ல தனியா தான் இருக்கான். சரி, பரவாயில்ல விடு, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நான் திரும்பி வந்துடுறேன், நீ தயவு செஞ்சு அழாத, சரியா? இல்ல இல்ல, நீங்க திரும்ப வர வேண்டாம். உங்க ஃப்ரெண்டை நீங்க பாத்துக்க வேண்டியது இந்த பார்ட்டியை விட ரொம்ப முக்கியம். என்னோட உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க, நானும் வரேன். நீ நார்மலா தானே இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ராணியம்மா, தயவு செஞ்சு நீ அழாத, இல்லனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அழலைங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சீக்கிரமா வந்துருங்க. நான் சத்தியமா சொல்றேன் ராணியம்மா, அங்கிருந்து கிளம்பின உடனே நான் வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா? சரிங்க. அந்த கிஃப்ட் எங்க போச்சுன்னு தெரியலையே. Yum.
சின்ன அது வந்து உன் மாமாக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு. அவர் அங்க போயிருக்காரு. இப்பவா? அக்கா, நீங்க நார்மலா தானே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அக்கா, நீங்க சரின்னு சொன்னா மாமா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வேண்டாம் சின்ன, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, அது நல்லா இருக்காது. அக்கா, எனக்கு கெஸ்ட பத்தி கவலை இல்லை, எனக்கு நீங்க தான் இம்பார்ட்டன்ட். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. டைம் ஆயிடுச்சுன்னா நாமளே கேக் கட் பண்ணிடலாம். Ladies and gentlemen, join us for cutting the cake. ஆனா அஸ்வின், மாப்பிள்ளை எங்க? அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சான், அதனால வெளியே போயிட்டாரு. ஹலோ, ஹாய், பை பை. இந்த தடவை மாப்பிளைய கண்டிப்பா பனிஷ் பண்ணியே ஆகணும். இங்க பாருமா அஞ்சலி, நீ ஒரு வேலை பண்ணு, இந்த மொத்த கேக்கையும் நீயே சாப்பிடு. அப்பதான் மாப்பிளைக்கு புத்தி வரும். சரி சரி, கேக்க கட் பண்ணு. இந்தாமா. அஞ்சலி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க பெட்டர் ஆஃப் எங்க? மாமாக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சு. அவருக்கு வேலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, நீங்களா? நான் வந்து சும்மா ஒன்றும் இல்லை. நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ஹஸ்பண்ட் கேக் கட் பண்ணும்போது உங்க கூட இல்ல, அதனால தானே? ஏன்னா அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும், அப்படிதானே? அது என்னன்னா, எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் இல்லை, அதான் அவர் இல்லாம கஷ்டமா இருக்கு.
என்னால புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு பூஜைக்கும் அவருக்காக இப்படிதானே காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அவர் வந்தாருல்ல. லேட்டா வந்தாரு, ஆனா வந்துட்டாரு. பாத்தீங்களா? சொல்ல போனா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல. ஆனா எனக்கு இத சொல்லணும்னு தோணுது, அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன். என்ன? இந்த கேக் கட் பண்றது, gift கொடுக்கறது, இந்த பார்ட்டி, இதெல்லாம் சும்மா மேலோட்டமான விஷயங்கள். உண்மையில இருக்க வேண்டியது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பும் பாசமும் தான். புருஷன் பொண்டாட்டி உறவே அப்படித்தானே. அதுக்காக எவ்வளவு பார்ட்டி பண்ணாலும், பூஜை செஞ்சாலும், எவ்வளவு பணம் செலவு செஞ்சாலும் சரி, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த உறவோட சக்தி புருஷன் பொண்டாட்டியோட மனசுல இருக்கிற விஷயம். அவங்க அன்புல தான் எல்லாமே இருக்கு. கஷ்டம்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நாளைக்கு கூட நீங்க கேக் கட் பண்ணலாம் இல்லையா? அதுவும் இப்படி ஒரு வைஃபை ஃபீல் பண்ண விட்டுட்டு அவர் போயிருக்காருன்னா அப்ப கண்டிப்பா ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்கு. ஸ்ருதி, அது உண்மைதான். அப்புறம் என்ன, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்னை விட வயசுல சின்னவங்க, ஆனா ரொம்ப அழகா பேசுறீங்க. நான் போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வரேன். போகலாம் அஞ்சலி. பாட்டி. Whoa! Ooh. சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஓவர் ஸ்பீட்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ்ளோ ஸ்பீடு நல்லதுக்கு இல்லல. வாழ்க்கையில ஸ்வீட்டோட சேர்த்து கொஞ்சம் சால்ட்டும் இருக்கணும்ல. ஹலோ, ஹாய், பை பை. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணல. ஜஸ்ட் ஹலோ ஹாய். ஹலோ ஹாய். எங்கயா? யாருக்கு சொல்வீங்க? இதுக்குதான். வாட்? அது வந்து என்னன்னா, நீ இப்ப ஏதோ குடிச்சிட்டு இருக்கல, அதுல இத மிக்ஸ் பண்ணி குடிச்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தெரியுமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. ஐ அம் பெர்ஃபெக்ட், எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி, நான் போறேன் ஆண்டி. எங்க போற? பூல் சைடுக்கு. காத்து வாங்கலான்னு சில்லுன்னு இருக்கும். நான் இங்க இருந்து கிளம்புறேன்.
ஸ்வீட் எல்லாம் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? வெரி வெரி சாரி. நீங்க ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்து என் புள்ள வாழ்க்கைக்கு பிரேக் போட்டா எப்படி? இந்த ஸ்வீட்டோட ருசியை என் புள்ளையோட வாழ்க்கைக்காக கெடுக்க போறேன். இதோட ஜூஸ் இதுக்குள்ள விழுந்தா போதும், எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிடும் ஸ்வீட் கெட்டு போயிடுச்சுன்னு. ரொம்ப பெரிய கான்ட்ராக்டோட வந்தாங்க. வெரி வெரி சாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வீட் கொடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டாங்க. வாங்க சரி, சீக்கிரம் வாங்க. எங்க வீட்டு கிளாக்கு ரொம்ப ஸ்லோவா சுத்துமா? நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்குமா என்ன? ஆ, நீங்க போங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். நான் இங்க அட இருக்கேன். யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு உடனே இப்ப ஸ்வீட் சாப்பிடணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இன்னைக்கு நான் ரொம்ப காரமான சாப்பாடு சாப்பிட்டேன். வாயெல்லாம் எரியுது. அதான் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து கொடுங்க. இல்ல இல்ல அது வேண்டாம், அது வேண்டாம். இது 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 எடுத்து கொடுங்க. ஏன் இதுல இருந்து ஒரு மாதிரியா ஸ்மெல் வருது? என்ன? இது ஸ்வீட் எல்லாமே கெட்டு போயிடுச்சு. இவங்க கெட்டு போன பாலை வச்சு ஸ்வீட் பண்ணிருக்காங்க. இந்தாங்க இந்தாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நாங்க இந்த ஸ்வீட்டை இத நீங்களே சாப்பிட்டு பாருங்க. வேணா, ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி பாருங்க. பாருங்க. இது எப்படி நடந்தது? எப்படி கெட்டு போச்சோ? எதுக்காக நீங்க கண்டவங்களுக்கு இப்படி கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க? ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவங்க ஊர்ல கெட்டு போன ஸ்வீட்டை கூட நல்லா தான் சாப்பிடுவாங்க. ஆனா நாங்க நோ 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 நோ, நிச்சயமா மாட்டோம். அப்புறம் கான்ட்ராக்டர் சார், இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. இந்த தடவை மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இந்த ஸ்வீட்ல இருந்து ஒரு ஸ்வீட் கூட எடுத்து சாப்பிடணும்னு தோணவே மாட்டேங்குதே. இங்க பாருங்க, இது எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது. நாங்க இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியும். நீ அப்பவே சொல்லிருக்க இந்த பார்ட்டிக்கு வர இஷ்டம் இல்லைன்னு. சார் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்த. ஸ்டோரி டர்னிங். நீ இந்த ஆர்டரை ஏன் எடுத்தேன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு நஷ்டம் வரணும், எங்க கம்பெனி நேம் கெட்டு போகணும் தானே. ஆனா உங்க மனசுல இருக்கிறத ஏன் முழுசா சொல்ல மாட்டேங்கிறீங்க சார்? சொல்லி முடிச்சிடுங்க. இவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ₹1 கூட கொடுக்க முடியாது. இல்ல சார், தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. நாங்க உண்மையிலேயே வேணும்னு இப்படி செய்யல. பணத்தை பத்திலாம் நீங்க ஏன் மேடம் பேசணும்? கான்ட்ராக்டே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் நாங்க பணம் கொடுக்க போறோம்? ஆனா முதல்ல இது எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. உங்க கையால் நீங்க 2 பேரும் செஞ்ச ஸ்வீட்டை இந்த பார்ட்டில சர்வ் பண்ணக்கூடாது.